வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேபிஸோட இன்னர் பெட்டிகோட் பார்க்க போகிறோம். அதுவும் 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் பேபிக்கு பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்லாம் இதே மாதிரி வச்சு தான் நீங்கள் பெரியவங்களுக்கும் எடுக்க போகிறீங்க. இதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் சின்ன பேபிக்கு. ஸோ நீங்கள் பெரியவங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரியே பெரிய சைஸ் உள்ளவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர்னு அந்த மாதிரி கிளாத்தஸ் எடுக்கணும். மினிமம் 4 மீட்டர் வரைக்கும் எடுக்கும். இப்போ நான் வந்துட்டு ஹாம்கோல் டு ஹாம்கோல் வரைக்கும் வந்துட்டு அளவு எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஹாம்கோல் டு ஹாம்கோல் தான் அளவு எடுக்கணும் நம்ம. அது வந்துட்டு எனக்கு 11 இன்ச்சஸ் வருது. அந்த 11 இன்ச்சஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்துட்டு எப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன்னா 4ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு 2ஆக இப்படி ஃபோல்டு பண்ணி அடுத்து ஒரு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 4ஆக மொத்தம் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதுவும் மடிப்பு பகுதி வந்து நம்மளே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இதோட ஆம்கோல் வந்து லெவல் இருக்குது. ஓகேங்களா, கரெக்டான பாயிண்ட். அதோட 2ஆக மடித்தா 5.25 இன்ச்சு வருது. அதோட ஒரு இன்ச்சு கூட்டினா 6 இன்ச் வருது. எனக்கு கரெக்டாக 4 இன்ச்சுக்கு 6 இன்ச் கரெக்டாக இருக்குது. 4ஆக 4ஆக மடித்தா. உங்களுக்கு அது வரல அப்படின்னா நீங்கள் வேறு மெத்தடில் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு மடிக்கணும். ஓகேங்களா, லென்த்தும் எனக்கு வந்துட்டு 9.5 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, அது யூ ஷேப்பில் வரதுனால கொஞ்சம் க்ராஸாக எடுத்துக்கலாம். அதே ஷேப்பில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியும். 9.5 இன்ச்சோட 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1 இன்ச்சுக்கும். ஸோ மேலே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கோடு இருக்கும், சின்ன கோடு போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அந்த கோடு வந்துட்டு கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்க. ஸோ உனக்கு 9.5 இன்ச்சோட 1 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு வருது. நான் டேரெக்டாக 10.5 இன்ச்சு போட்டுட்டு கோடு போட்டு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோடு போட்டு கடைசியாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கரெக்டாக எனக்கு வித்து வந்து 6.5 இன்ச்சும் ஹைட்டு வந்துட்டு 10.5 இன்ச்சும் வருது. அதோட மேலே நம்ம 1/2 இன்ச்சஸ்க்கு மடிப்புக்கு விட்டோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம அடுத்து அளவு எடுத்து ஷோல்டர் அதெல்லாம் வைக்கணும். இல்லைன்னா மீதியெல்லாம் அளவு உங்களுக்கு மாறி போயிடும். கீழேயும் 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம், அது தேவையில்லை. நம்ம அது ஸ்டிச்சஸ்க்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஷோல்டர் மேலே இருக்க இதுக்கு வைக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக யூ ஷேப் தான் வைக்க போகிறோம். இந்த ஷோல்டரில் இருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் இழுக்காமல் கரெக்டாக எடுங்க. இழுக்காமல் எடுக்கிறப்ப என்ன வருதோ அது வந்து 9 இன்ச்சஸ் வருதா. 9 இன்ச்சஸை 2ஆக டிவைட் பண்ணால் 4.5 2ஆக எடுத்தால் 2.25 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 2.25 இன்ச்சஸை நான் அப்படியே எடுத்திருக்கேன். திருப்பி பாருங்கள், 9 இன்ச்சஸ் வருது. அதை 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு 4.5 இன்ச்சஸ் வருது. அதை 2ஆக மடித்தோம் அப்படின்னா 2.25 இன்ச்சஸ் வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இதை விட கம்மி பேபி அப்படின்னா 2 1.25 கூட வச்சுக்கலாம். அது உங்களோட சைஸை பேபியோட ஏஜை பொறுத்து. பெரியவங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும். அதே ஷோல்டர் வந்துட்டு 2 இன்ச்சஸ் இருக்குது. இதோட நம்ம 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்தாண்ட சைடு ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சடிக்க, இந்தாண்ட சைடு ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சடிக்க. ஆக மொத்தம் 1 இன்ச்சஸ்க்கு நம்ம எடுக்க போகிறோம். நம்ம 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹாம்கோல் நம்ம எடுக்க போகிறோம். ஹாம்கோல் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா கிளாத்தை நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டேப்பை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த ஸ்கேல் அதுக்கு மேலே அந்த யூ பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக கிடைக்கும். 4.5 இன்ச்சஸ் வருது. நான் அந்த 4.5 இன்ச்சஸையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். அண்ட் தென் நம்ம ஷோல்டர் எடுக்க போகிறோம். முன்கழுத்து பின்கழுத்து அதுக்கு வந்துட்டு கரெக்டாக பாருங்கள் 2.5 இன்ச்சு வருது. போதும் அதுவே. இது என்ன பெட்டிகோட் தான். ஓகேங்களா, 2.5 இன்ச்சு இறக்க வேணும்னா 4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதே மாதிரியே பாக்ஸ் ஷேப் போட்டுட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யூ ஷேப்பே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு மாடல் வேணும்னா நீங்கள் வேறு மாடலும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். யூ ஷேப் வரலைன்னா நீங்கள் அந்த கர்வ் மாடல் வச்சு போட்டுக்கோங்க. இங்கே நான் 3/4 இன்ச்சஸ்க்கு போட்டுக்கிறேன். பேபிஸ்க்கெலாம் 3/4 இன்ச்சஸ் போதும். நம்ம பெரியவங்களாக இருந்தால் 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கணும். மினிமம் ஒரு 1.25 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா, பெருசாக இருக்கவங்களுக்கு. அடுத்து நம்ம கீழே இடுப்பு பகுதி வந்து அளக்கணும். இடுப்பு பகுதியும் அளக்கிறப்ப நமக்கு கரெக்டாக 10.5 இன்ச்சஸ் வருது. அதுவே மேலே 11 இன்ச்சஸ் வருது. கீழே ஒரு 1/2 இன்ச்சஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. நம்ம அதை 2ஆக மடித்தோம் அப்படின்னா 5.5 வருது. ஸோ 5.25 வருது. அந்த 5.25ஓட 1 இன்ச்சை கூட்டினா 6.25 வருது. நம்ம 6.25 இன்ச்சஸ் 6.5 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். அதோட 1/2 இன்ச்சஸ் தான், நம்ம 1/4 இன்ச்சஸ் தான் கம்மியாக இருக்குது. நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை கீழே வந்துட்டு கரெக்டாக கர்வ் ஷேப்பில் வரும். நான் சொன்ன மாதிரி அது 5.25ஓட 1 இன்ச் ஆட் பண்ணால் 6.25 இன்ச்சஸ் வச்சு போட்டுக்கோங்க. அது டேரெக்டாக அந்த இதுலேருந்து ஆம்கோல்லேருந்து இந்த இப்போ வந்து 6.25 வரைக்கும் வச்சு இல்லைங்களா, அதை கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு போட்டுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எதுக்குன்னா யூ ஷேப் கொண்டு வரேன். இப்போ இந்த 6.25
அந்த ஆரேகாலை சென்டர் எடுத்தால் நமக்கு சென்டர் எடுத்துகிட்டு அதிலேருந்து அந்த கர்வ் கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டான ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் இதோட இப்போ வந்து டாப்போட போர்ஷன் முடிஞ்சுது. நம்ம கட்டிங் பண்ணிடலாம். ஸோ நிறையா பேர் என் கிளாஸஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். குரூப்பில் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க. கிளாஸஸில் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. அந்த எக்ஸ்ட்ரா மேலே இருக்க கிளாத்தும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் எனக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் ரொம்ப. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்துட்டு அதை அந்த மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு வச்சுக்கலாம். ஏன்னா அது 1/4 இன்ச்சஸ்க்கு க்ராஸாக கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த மேல் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது க்ராஸாக வந்துருச்சு. இப்போ நமக்கு டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே பாட்டம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பாட்டமோட ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பாட்டத்தோட ஹைட்டு எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக. நான் உங்களுக்கு திருப்பி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கிளாத்தை வந்துட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற கரைப்பகுதி எனக்கு கீழே இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரைப்பகுதி இல்லைனாலும் பரவாயில்ல. ஃபோல்டு வந்துட்டு நான் மிஷின் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். ஹைட் வந்து எடுத்துக்கலாம். ஹைட்டு எனக்கு கரெக்டாக 13 இன்ச்சஸ் வருது. இதோட நான் 1 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சஸ்க்கும் மேலே ஒரு ஃப்ரண்ட் டு டாப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சஸும், மொத்தம் 1.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். மொத்தம் 14.5 இன்ச்சஸ் நமக்கு வேணும். அது கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்குது, அதனால் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுகிட்டே வாங்க ஃபுல்லாகவே. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வித்து எடுக்க போகிறோம். பாவாடையோட கீழே வித்து எடுக்க போகிறோம். ஏன்னா அதே மாதிரி எடுத்தோம் அதே இதுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம வித்து எப்படி எடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். பாவாடையோட கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்தாண்ட மடிப்பு அந்தாண்ட மடிப்பு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக பிடிச்சி எடுங்க. ஸோ நமக்கு 26 இன்ச்சஸ் வருது. அதோட 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ 27 இன்ச்சஸ் நம்ம வச்சா போதும். எனக்கு கரெக்டாக 27 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 2 பக்கம் ஃபோல்டு பண்ணியும் அப்போ 27 இன்ச்சஸ் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக நம்ம அந்த 14 இன்ச்சஸ் ஹைட்டை வந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வித்து வந்துட்டு கரெக்டாக 27 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஹைட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் க்ராஸாக இருக்குது, கொஞ்சம் அதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எனக்கு வித்து வந்துட்டு 27 இருக்குது. இதை 2ஆகவும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 இது வந்து ஃப்ளீட்டட் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டாப்பை ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப்பை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத ஃப்ரண்ட்டும் மேலே இருக்கிறத பேக்காகவும் எடுத்து மேலே ஜாயின் பண்ணுங்கள். அந்த 1/2 இன்ச்சஸ்க்கு விட்டோம் இல்லைங்களா, கோடு போட்டது தெரியும். அப்படியே அந்த க்ராஸாக இருந்து போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எவ்வளோ 1/2 இன்ச்சஸ்க்கு விட்டோமோ அந்த 1/2 இன்ச்சஸை அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்க. அண்ட் தென் 2 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஹேண்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் உள்ளார தான் பண்ணணும். இந்த அவுட் சைட் பண்ணக்கூடாது. உள்ளே தான் மடித்து அடிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு கேப் விட்டுருக்கோம், அந்தாண்டி 1/2 இன்ச்சஸ்க்கு கேப் விட்டுருக்கோம். ஸோ நம்ம 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சிம்மிஸ் அண்ட் தென் சிம்மிஸில் பண்ணியிருப்போம் இல்லைங்களா சைடில், அந்த மாதிரி அதே மாதிரியே பண்ணணும். ஸோ ஸ்லோவாக பண்ணுங்கள், பொறுமையாக 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி அடிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு கழுத்து பண்ணுங்கள். கழுத்துலேயும் மாடல் வைக்கலாம், பட் நான் அப்போதைக்கு நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே 1/2 இன்ச்சஸ்க்கு ஃபோல்டு பண்ணிக்கலாம்.
எனக்கு உங்களுக்கு வந்து நூல் கலர் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஆப்போசிட் கலர் போட்டிருக்கேன். நீங்கள் சேம் கலரும் போடலாம். பட் நீங்கள் இப்போதைக்கு பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்க, அதனால நோ ப்ராப்ளம். ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு டைலரிங் தெரியும் அப்படிங்கிறீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு முதல்லேருந்து பண்ணி காட்டினா மட்டும்தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சில டிப்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே இப்போ வந்துட்டு கழுத்து வந்துட்டு அதே மாதிரியே உள் சைடில் மடித்து ஷோல்டர்லேருந்து நான் மடித்து அடிச்சிட்டு வரேன். இது வந்து பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம பொறுமையாக ஸ்லோ பை ஸ்லோவாக பண்ணிகிட்டே வாங்க. உள்ளே வந்துட்டு நெக் டிசைனில் வந்துட்டு ஸ்பீடாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டேர்னிங் மெத்தட்லலாம் துணி வந்துட்டு சுருக்கமாக மேலே தூக்குன மாதிரி இருக்கும். டேர்னிங்லாம் கரெக்டாக பொறுமையாக டேர்ன் பண்ணுங்கள். இது ஏன்னா நம்ம நெக் பீஸ் வந்து கொடுக்காம உள்ளேயே பண்ணி அடிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். பொறுமையாக டேர்ன் பண்ணிகிட்டே வந்து நெக் ஹேண்டை விட இது வந்து டிஃபிகல்ட்டு தான். எதனால் அப்படின்னா ஹேண்ட் வந்து தனித்தனியாக இருக்குது, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பட் நெக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், பண்ணால் தான் அதோடய ஷேப் நமக்கு அப்படியே கிடைக்கும். எந்த இடமும் துணி வந்து மேலே பார்க்குறப்ப சுருக்கமாக தூக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்கோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் ஏன் இது மாதிரி லைனிங் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் அந்த மடிப்பு அப்படியே நிற்கும். உங்களுக்கு எந்த ஒரு இது சுருக்கமும் இல்லாமல் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அப்படியே. இப்போ பாருங்கள் நமக்கு ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஃப்ளீட்ஸ் வந்து இதுக்கெலாம் வந்துட்டு மெஷர்மெண்ட்டே தேவையில்லை. நம்ம இது நார்மலான ஸ்பீட் உங்களுக்கு அந்த ஹிப்போட அளவு வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வையிங்க. இல்லைன்னா ஓரளவுக்கு குத்து மதிப்பாக ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து வையிங்க. நம்ம அந்த சாரீ கன்வெர்ட்டுக்கெலாம் கூட ஃப்ளீட்ஸ் வந்து அது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலாம் அது பின்னாடி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் அது வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. கரெக்டாக அந்த ஹிப்போட சைஸ் வர வரைக்கும் மட்டும் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். பொறுமையாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். டாப்போட இது எடுத்துக்கிட்டு 2 சைடையும் வையிங்க. நமக்கு 12 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 12 இன்ச்சஸும் இதில் வருதான்னு பார்க்கணும். ஸோ கம்மியாக தான் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஃப்ளீட்டட் எடுத்துக்கணும். வச்சாச்சு. இப்போ 2 ஃப்ளீட்டோடும் நம்ம எடுத்தாச்சு. அந்த டாப்பை அட்டாச் பண்ணலாம் இன்சைடில். ஒரு பக்கம் டாப்பை வந்து ஃப்ரண்ட்லேயும் இன்னொரு டாப்பை இது கீழே இருக்கிறத வந்து இதையும் வச்சு பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் மடிப்பு கொடுக்கவே கிடையாது. எதனால் அப்படின்னா எனக்கு வந்து கரைப்பகுதி வந்திருக்கு. அப்படி இல்லாதவங்க ஃப்ளீட்டட் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மலாக கீழே எப்படி மடித்து அடிப்போம் 1 இன்ச்சஸ்க்கு அது மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் மடித்து அடிக்கலை. அந்த 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே நான் விட்டுருக்கேன் லென்த்துக்காக. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து டாப்போட அட்டாச் பண்ணலாம். ஒரு டாப் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கீழே இருக்கிறதையும் பேக் சைடையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இது என்ன ப்ராக்டிஸ்க்குனால மீதி டைம்லாம் நீங்கள் 2 தையல் போடணும் இந்த இடத்துல. அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏன்னா அடியிலையும் துணி வந்துட்டு தூக்கிட்டு சுருக்கமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் இந்த எட்ஜஸில் வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அந்த குண்டூசி இருக்குது இல்லைங்களா, அதை பின் பண்ணிவிட்டு கூட பச்சு பண்ணுங்கள். நான் இன்னொரு மெத்தட் வந்து அது ஃப்ராக் தைக்கிறப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து வந்து பேபி ஃப்ராக்ஸ் வரும். அடுத்த கிளாஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரோப் எப்படி ப்ளவுஸோட ரோப்பு இந்த மாதிரி சைட் பார்ட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கிளாஸஸ் ரிலேட்டாக வந்ததுக்கு சாரி. கொஞ்சம்
இங்கே வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைமுங்கிறதுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ சாரி. ஸோ இனிமேட்டு வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், டேர்ன் பண்ணால் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்த சைடு நம்ம எப்படி டேர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கமும் பேக்கை வந்துட்டு அதுக்கு மேலே வச்சு டேர்ன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டேர்ன் பண்ணுறப்ப கரெக்டாக இது வந்துட்டு இன்சைடில் போகும் அந்த ஸ்டிச் பண்ணது வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணோம், பேக் அண்ட் பேக் வச்சோம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைக்கணும். அப்போ தான் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு போகும். ஸோ 2 பக்கமும் இதே மாதிரியே அட்டாச் பண்ணிவிட்டு, நிறைய பேர் ஸ்டிச்சிங் பண்ணவங்க தெரியும், அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கிளாஸஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுன்னா மட்டும் நீங்கள் பார்த்து பழகலாம். இல்லைன்னா என்னோடய சின்ன சின்ன ட்ரிக்ஸுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்காக சேனலில் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ தயவு செய்து சேனலில் பிகினர் பார்க்குறவங்க ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஸோ நம்ம இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சஸ்க்கு தான் நம்ம விட்டுருக்கோம். அந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ்க்கு மட்டும் நம்ம சைடு ஜாயின் பண்ணால் போதும். ஒரு வேளை சைடு கொஞ்சம் லூஸாக இருக்குது பேபிக்கு அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு கிளாத்து கரெக்டாக இருக்கும். இது வந்து லைனிங் கிளாத்து சுருக்கம் தண்ணியில் ஒரு தடவை போட்டால் கொஞ்சம் சுருக்கமாகும். அதனால தான் நான் கொஞ்சம் கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்க்கு பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் சேர்த்தியே கம்மியாக தான் பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளோட பெட்டிக்கோட் ரெடி. இதே மாதிரி தான் நீங்கள் பெரியவங்களுக்கும் எடுக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் சைடு மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தி இருக்குது. எனக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா இது லைனிங் கிளாத்து, சுருக்கம் விழுவும். நீங்கள் எல்லாம் நார்மல் கிளாத்தில் போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறீங்க பேபிக்கு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்துட்டு எடுத்த மெஷர்மெண்ட் அளவிலே சைடு ஜாயின் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், டாப்பை வந்து கீழே பாவாடை அளவு பாருங்கள், லென்த்து பார்க்காதீங்க. லென்த் வந்து 1 இன்ச்சு சேர்த்தி தான் இருக்கும். பாருங்கள், அந்த பாவாடையோட டாப் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் 1 இன்ச்சு வந்து மடித்து அடிக்கவே கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.